தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வகாமிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாமிவா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. பார்க்கಣ சித்தம் ஜானதம் சாஸ்திரப்பண ஸ்ரீ சந்திரசேகர் குரு பிரணமாமதன் கலிக தேவகாட்சமாக இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு ஒரு கோர்ட் கேஸில் ஜெயிக்கணும். ஒரு கோர்ட்டு கேஸில் நான் ஜெயிக்கணும். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் இதில் மட்டுமே வரும். அந்த பாக்கியம் இருந்தால் நீங்கள் கேட்க முடியும். ஒரு கணவன் மனைவி ஆம்பியா பொண்டாட்டி வந்து பெரியவா வந்து தரிசனம் பண்ண வந்தா காஞ்சி மடத்துக்கு. அவள் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டா. நமஸ்காரம் பண்ணிட்டு அப்போது அவர் சொன்னார், அந்த மனுஷர் சொன்னார், நான் வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, அதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னாராம் பெரியவா கிட்ட. அப்போ வந்து பெரியவா வந்து பெரியவாவுடைய முகம் வந்து கொஞ்சம் மாறின்ட்டு பெரியவா வந்து சொல்ல ஆரம்பித்தாராம், நீ போட்டிருக்கிய அந்த கேஸில் நீ வின் பண்ணணுன்றியா அப்படின்னாராம். அவர் அப்படியே முகம் போச்சான். உடனே சொன்னாராம், நீ என்ன பெரிய ஒரு காரியம் பண்ணியிருக்க, உன்னை நம்பி உன்னோட பிள்ளைய கல்யாணம் பண்ணிண்டா பற்றி, அவளை வந்து நீ வந்து உன் பிள்ளை காலம் முடிஞ்சு போயிடுத்து, அவன் காலமாயிட்டான். அதுக்கு அவள் என்ன பண்ண முடியும்? அவளை வீட்டை விட்டு துரத்தினதோடு இல்லாமல் அவள் மேலே தேவையில்லாத அபண்டமான பழிகள்லாம் போட்டு அவளை கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா நடையாக நடக்க வைக்கிற, அவளை துரத்தி வேற விட்டுட்ட அவள் பிறந்தாத்துக்கு. இப்படி பண்ணிட்டு இருக்க. இதில் நீ அவகிட்ட வின் பண்ணணும்னு வேற அவளுக்கு இந்த கேஸை என்கிட்ட கேட்குறியா, அது நான் அனுகிரகம் பண்ணணும்னு வேறு நினைக்கிறியோ அப்படின்னாராம். இப்போது இவ்வளோ கேட்கும்போது அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். அழறார், கவரும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி முட்டின்னு அழுதாராம். பெரியவா, நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் பண்ண மாட்டேன், இது பெரிய விஷயம் இல்லை, நீ என்ன பண்ணணும், அவளை திருப்பி கூட்டின்னு வந்து, அவள் உன் பொண்ணு தான்டா, உன் பிள்ளை போயிட்டான்னா அவளை நீ துரத்தி அனுப்பிச்சிடுவியா, அவளை நீ கூட வீட்டோடே வச்சுக்கோ அப்படின்ட்டு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சார். அவர் நேர போய் கேஸை வித்ட்ரா பண்ணிவிட்டு அவகிட்டையும் அந்த விஷயத்தை சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருப்பார், பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தானே ஆகணும். அவளே கூட்டின்னு வந்துட்டார் போல இருக்கு. மாட்டு புண்ணியம், நாட்டு பொண்ணும் கூட இருந்திருக்கா. ஆனால் இதில் என்ன விஷயம், பெரியவா எதுக்கு இப்படி அவளுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணார்னா, மோசமானவருக்கு பண்ண மாட்டார்னா சரி பரவாயில்ல தொலையட்டோன்னு விருக்கம் பண்ணியிருக்கார். அதாவது இந்த மனுஷனோட ஒய்ஃப் வந்து பொண்டாட்டி செத்து போயிட்டா போல இருக்குது. திடீர்னு அவளுக்கு ஏதோ உடம்பு வந்து அவள் போயிட்டாலாம். அப்போ இவருக்கு பசங்களாம் கிடையாது, எல்லாம் இங்கே ஃபாரினில் இருக்காளோ இல்லையோ தெரியலாங்க. அதனால் வேறு யாரும் இல்லையோன்னு தெரியல, இந்த பையன் வேறு போயிட்டான் இல்லையா. அந்த மாட்டு பொண்ணு தான் வந்து கூடியே இருந்து எல்லா இதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கா. மேனுவலாக எல்லாமே அவள் தான் பண்ணியிருக்காவோ, அந்த உதவி பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய் அதெல்லாம் வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருக்கா ஒருத்தர் ஓணுமே, இவருக்கு சமைச்சு போட்டு இவருக்கு கொஞ்சம் சுஷ்ரூஷா பண்ணுறதுக்கெலாம் ஆள் வேணும். அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு வந்து பண்ணியிருக்கு. அதனால் கடைசியில் அந்த சுத்தெல்லாம் அவகிட்ட தான் போயிருக்கு. அது அடுத்த விஷயம், அந்த மாட்டு பொண்ணுக்கு தான். இருந்தாலும் பெரியவா இது எல்லாமே தெரிஞ்சவர் இல்லையா, யார் யாருக்கு என்ன நடக்கும்னு பெரியவாக்கு தானே தெரியும். அதனால் பெரியவாளை பார்த்து அவர் போய் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து எனக்கு கோர்ட்டு கேஸில் வின் பண்ணணும் பெரியவா, எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா, பெரியவா வந்து சரி ஏதாவது சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு சரி அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. பெரியவாங்கிற பரமேஸ்வரன் தெரிஞ்சிருக்கணுமே. அதனால் அவர் கேட்டோடனே பெரியவா வந்து அனுகிரகம் எங்கே பண்ணார். பெரியவா உடனே கேட்குறார், என்ன நீ போட்டிருக்க கேஸில் நீ வின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாராம். இவர் கொஞ்சம் தோராயமாக தலையாட்டிருக்கார். பெரியவா ஏதோ புரிஞ்சுக்கிட்டார். தெரியுமே, பரமேஸ்வரன் தெரியாமல் போயிடுமா, நம்மளுக்கே தெரியுது. பெரியவாளை பார்க்காம நம்மளுக்கே பரமேஸ்வரன் தெரியும்போது அவருக்கு தெரியாது, நேரையே பார்க்குறாரு. பெரியவா அப்புறம் தான் கடுமையாக பேசியிருக்காராம், கோபமாகவே பேசியிருக்கார். உன் கூட வந்த உனக்கு வந்து பொள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தவோ அவளை நீ உன் பொண்ணாக நடத்தணும், அதை மதித்து நடக்கணும், அவளை நீ பண்ணணும். ஆனால் நீ என்ன பண்ண, உன் பிள்ளை அவனாகவே போயிட்டான், அவன் காலம் முடிஞ்சு கொடுத்து அவன் போயிட்டான். அதுக்கு என்ன இவன் வந்த காலத்தில் அவள் போயிட்டா, அவன் பிள்ளை போயிட்டான்ற மாதிரி அவனுக்கு போயிட்டு அதுக்கு மாரி அவன் மேலே
அதுக்கு காரணமே அவதாங்கிற மாதிரி நீ கேஸெல்லாம் போட்டு அவளை வந்து கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் நடக்கிற மாதிரி வீட்டை விட்டு துரத்தி விட்டது இல்லாமல் தினமே கோர்ட்டுக்கு வரா மாதிரி நீ பண்ணியிருக்கியடா. இவ்வளோ பண்ணிவிட்டு நீ என்கிட்ட வந்து அதுக்கு அனுகிரகம் வேறு கேட்குறியா? அதுக்கு அனுகிரகம் பண்ணுவேனா அப்படின்ற பிறகு தான் அவர் முட்டின்ட்டு அழுது, பெரியவா நான் பண்ணது தப்பு அவருக்கு தெரியுமே தான் பண்ணது தப்பு. அதான் பெரியவா நான் பண்ண முதல் வேலையாக இந்த கேஸை வாபஸ் பண்ணிவிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டின்னு வா, அவளை ஒழுங்காக வச்சுக்கோ. அப்புறம் அப்படி வச்சதுனால அவளுடைய கடமையும் பெரியவா நிறைவேற்றிருக்கார். அவருக்கு சொத்து கடைசியில் அந்த பொண்ணுக்கு எல்லாமே போயிருக்கு. இருந்தால் கூட அந்த மனுஷனோட பொண்டாட்டி போயிட்டா. அப்போ அவருக்கு அவருக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. பண்ணுறதுக்கு யார் பண்ணுவான்? ஏற்கனவே இருந்த பையனும் போயிட்டான், வேறு யாரும் இல்லையா இருக்கும். இந்த மாட்டு பொண்ணு தான் வந்து எல்லா இதுவும் அவள் மேனுவலாக அவள் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா எல்லாத்துக்குமே கூட இருந்து. அதுக்கப்புறம் அவருடைய பொண்டாட்டியும் காலமாயிட்டிருக்கா. அப்போ அவருக்கும் ஏதோ உடம்பு சரியில்லாமல் போய் அவருக்கு முடியாத போது எல்லாருக்குமே அந்த மாட்டு பொண்ணு தான் சரி பண்ணி அவள் உதவி தான் பண்ணியிருக்கா. அப்படின்னா அவளுக்கு கடைசியில் அந்த சொத்து வந்து இருந்தாலும் அதை எங்கேயாவது என்ன பண்ணியிருக்கா போகிறா, அவன் தர்மத்துக்கு எங்கேயாவது எழுதி வச்சுருப்பான். இருந்தால் கூட அது நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறத பெரியவா உறுதியாக இருந்திருக்கா. பெரியவா கடைசி வரைக்கும் பரமேஸ்வரனா அவளுக்கு தேவையான அனுகிரகத்தை பண்ணியிருக்கார். ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிய பாதவேச்சரம்.